சைபர் செக்யூரிட்டினா என்ன நாம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. என் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை காப்பாற்றி ஆகணும், ஒரு நெட்வொர்க்கை காப்பாற்றி ஆகணும், ஒரு சர்வரை காப்பாற்றி ஆகணும், ஆன்லைனில் இருக்கிறவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கை காப்பாற்றி ஆகணும். என்னதான் சைபர் செக்யூரிட்டி சூப்பர்னு சொன்னாலுமே அதை படிக்கிறதுக்கு ஒரு ரோட் மேப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அண்ணா? அந்த ரோட் மேப் என்ன அண்ணா? அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க, நெட்வொர்க்கிங் டிவைசஸுங்க, ஐபி அட்ரஸ்னா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, சிமுலேட் சைபர் அட்டாக்குங்க. சைபர் அட்டாக்ஸ் தான் சிமுலேட் பண்ணி வந்து லைவாகவே வந்து லைக் அட்டாக் பண்ணி என்னெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்குன்றதை எடுப்போம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? அப்போனா எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னங்க? என் மேப் அப்படின்ற டூல்லாம் வச்சு போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுங்க, பேக்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வயர் ஷார்க்குங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா வந்து இன்னும் கிளியராக புரியுங்க. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லாமா, ஒரு இமெயிலையோ இல்லை சோஷியல் நெட்வொர்க்ஸை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லக்கூடிய ஓடிபி வந்தால் தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப எனக்கு பரிச்சயமான ஒரு டாபிக்ங்க, சைபர் செக்யூரிட்டிங்க. ஸோ இந்திய அரசாங்கத்தோட சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஷனர் நானுங்க. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேங்க. சைபர் செக்யூரிட்டி இன்றைக்கி வந்து ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட தெஃப்ட் நடக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சைபர் செக்யூரிட்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கும் போக முடியும், இங்கே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் போக முடியுங்க. கவர்மெண்ட் ஜாபில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லாம் போலீஸ்லேயே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி FBI அது மாதிரிலாம் நான் சூப்பராக ஒரு பெரிய பொசிஷனுக்கு நீங்கள் போக முடியுங்க. அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஏன்னா வந்து எனி டிகிரி, எனி இயர் பாஸ்வேர்டுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமா, ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுமா, சைபர் செக்யூரிட்டி கண்ணை மட்டும் படிங்க. ஓகேவா? நான் ஐடிங்க, கெரியர் கேப் இருக்குது, ஃப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேலை கொடுக்க கம்பெனிக்காரங்க தயாராக இருக்காங்க. நம்ம கம்பெனியில் வந்து நெட்வொர்க்கிங்கும் சைபர் செக்யூரிட்டியும் காம்பினேஷனில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எல்லாருமே நேர்மையாக கெரியர் கேப் இருக்குங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுங்க, பிளேஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நம்பிக்கையோடு போராடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. சைபர் செக்யூரிட்டினா என்ன நாம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ டிஜிட்டலாக வந்து ஒரு தெஃப்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுங்க, நடக்காத மாதிரி வந்து தடுக்கிற ஒருத்தர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட்டுங்க, அதாவது உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் அதெல்லாத்தையும் எடுக்கிறதுங்க. அந்த மாதிரி திருடுவாங்க. ஃபினான்ஷியல் தெஃப்ட்டுங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுங்க. சோஷியல் இன்ஜினியரிங் ஃபோன் பண்ணி கார்டில் இருக்கிற 14 நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து தெஃப்ட் நடக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எப்படி மக்களை காப்பாற்றுறதுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து என் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை காப்பாற்றி ஆகணும், ஒரு நெட்வொர்க்கை காப்பாற்றி ஆகணும், ஒரு சர்வரை காப்பாற்றி ஆகணும், ஆன்லைனில் இருக்கிறவங்களோட சோஷியல் நெட்வொர்க்ஸை காப்பாற்றி ஆகணும், உங்களோட மொபைலை காப்பாற்றணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை, க்ளவுட் சர்வர்ஸை காப்பாற்றணுங்க. இது எல்லாத்தையும் காப்பாற்ற தெரிஞ்ச ஒருத்தனை தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. இதுக்கு கோடிங் கிடையாதுங்க, நான் கோடிங் தாங்க. எல்லாராலையும் படிக்க முடியுங்க. கேரண்டியாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா தான் சைபர் செக்யூரிட்டிங்க. என்னதான் சைபர் செக்யூரிட்டி சூப்பர்னு சொன்னாலுமே அதை படிக்கிறதுக்கு ஒரு ரோட் மேப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அண்ணா? அந்த ரோட் மேப் என்ன அண்ணா அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்கலாம். இப்போ நம்ம அதை பார்க்கலாங்க. சைபர் செக்யூரிட்டி நீங்கள் லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது நெட்வொர்க்கிங் தாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு எப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க, நெட்வொர்க்கிங் டிவைசஸுங்க, ஐபி அட்ரஸ்னால் என்ன, டிஎன்எஸ்னால் என்ன, விபிஎன்னா என்னன்ட்டு பேசிக்கான நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸை நீங்கள் சுவிட்சிங்னா என்ன, ரவுட்டிங்னா என்ன, இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது, ஒரு ஓஎஸில் தான் வேலை செய்யுது. விண்டோஸ் லினக்ஸுங்க, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க, அதில் இருக்கிற கமாண்ட்ஸுங்க, அதோடைய கான்செப்ட்ஸ், இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது
நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரஸஸுங்க ஆன்டிவைரஸ் எல்லாமே பைத்தான் மூலமாக தான் தயாரிக்காங்க. ஸோ பைத்தானுடைய பேசிக்ஸுங்க ஸ்கிரிப்டிங், அதை பேஷ் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது லினக்ஸ் கமாண்ட்ஸ் மாதிரி தான் அந்த கமாண்ட்ஸுங்க ஸ்கிரிப்டிங்கு இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3ங்க. ஸ்டெப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ஆன்டி வைரஸுங்க. மால்வேர்னால் என்ன, அது எப்படி தடுக்கிறாங்க, மால்வேர் டிடெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, விபிஎன்னா என்ன, இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஃபயர் வால்ஸ்லாம் என்னன்ட்டு அட்வான்ஸாக இருக்கிற இந்த செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுங்க. 5ஆவதாக வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. அதாவது ஒரு வல்னரபிலிட்டிஸுங்க, அந்த வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாமே எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்ட்ஸில் வருங்க. இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குங்க. அந்த டூல்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து வல்னரபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க. அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது சிமுலேட் தி சைபர் அட்டாக்குங்க. சைபர் அட்டாக்ஸ்லாம் சிமுலேட் பண்ணி வந்து லைவாகவே வந்து அட்டாக் பண்ணி என்னெல்லாம் வல்னரபிலிட்டி இருக்குன்றதை எடுப்போம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமா, காலி லினக்ஸ்ன்ட்டு ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டிக்குனே ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸை நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து சிமுலேட்டிங் இந்த சைபர் அட்டாக் பேர் தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி டொமைன்னு சொல்லக்கூடிய க்ளவுடை எப்படி காப்பாற்றுறது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் செக்யூரிட்டிங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து மொபைலை காப்பாற்றக்கூடிய மொபைல் செக்யூரிட்டிங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து ஐஓடியை காப்பாற்றக்கூடிய ஐஓடி டிவைசஸை காப்பாற்றுற ஐஓடி செக்யூரிட்டி. இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். இதுதாங்க நம்ம கம்பெனி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா வந்து ஆனால் சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டோம், அதில் சர்டிஃபிகேஷன் பண்ண ஃப்ரீயாக ஏதாவது கிடைச்சா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் பண்ண பாருங்கள். தயவு செஞ்சு வந்து கோர்ஸ் படிக்கும்போது சர்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு ஒரு 20,000 30,000 செலவு பண்ணாதீங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் முக்கியமாக அப்படிங்கிறீங்க. நிறைய சென்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேஷனை ப்ரமோட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜுங்க, வேலை கிடைக்கும். ஆனால் அதனால தான் வேலை கிடைக்கிறது உண்மை கிடையவே கிடையாதுங்க. ஓகே, நாலேஜ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு கமிஷன் பேசிஸில் வந்து யாராவது ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குங்க. அதனால் நிறைய சென்டர்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷனை ப்ரமோட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சர்டிஃபிகேஷன் அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து டெக்னாலஜி கற்றுக்கிட்டு அது மூலமாக வேலைக்கு போயிட்டு கம்பெனி காசில் நீங்கள் சர்டிஃபிகேஷனை பண்ணிவிடுங்க. இந்த ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பற்றி நான் சொன்னீங்களா, அது எப்படி பண்ணுவாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க. அதாவது பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்து 4 முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரீகானசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகானசன்ஸ்னால் என்னது, ஐடென்டிஃபைங் த டார்கெட். இதுதான் டார்கெட்டு, அதோடைய ஐபி அட்ரஸுங்க, அதோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ 2வது ஸ்டெப் வந்து ஸ்கேனிங். ஸ்கேன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வல்னரபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வல்னரபிலிட்டி என்னெல்லாம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை 4வது ஸ்டெப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி கம்பெனியை காப்பாற்றுறது, கம்பெனியை லீகலாக காப்பாற்றுற ஒரு கான்செப்ட் பேர் தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கிடையாதா, சைபர் செக்யூரிட்டியில் வர டெஸ்டிங்னு கேட்டால் ஆமாங்க. செக்யூரிட்டியை வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அப்போனா எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னங்க? ஸோ இதுவுமே வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு கான்செப்ட் தாங்க. என்ன, அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி கம்பெனி பர்மிஷனோட வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவான். எத்திக்கல் ஹேக்கர்ன்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ண மாட்டாங்க, கம்பெனியில் பர்மிஷன் வாங்கிட்டு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. வெளியால் உதவுறாங்க, இவன் உள்ளே இருக்கிற ஆள் உதவுறான், இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்கும் அதே கான்செப்ட் தாங்க. ஸோ லீகலாக பார்த்தீங்கன்னா வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதாங்க. எப்படி என்மேப் அப்படின்ற டூல்லாம் வச்சு போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுங்க, பேக்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வயர் ஷார்க்குங்க, எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட்டை க்ரியேட் பண்ணி அது மூலமாக வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லீகலாக வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கம்பெனிக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங் என்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க. சரிங்க, சைபர் செக்யூரிட்டி பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா வந்து இன்னும் கிளியராக புரியுங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா வந்து லீகலாக வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அதை கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணி அது மூலமாக வந்து கம்பெனியோட டேட்டாக்கள் ஹேக் ஆகாமல் டெஃப்ட் ஆகாமல் காப்பாற்றுற ஒரு கான்செப்ட் தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸாம்பிள் நம்ம சொல்லாமா, ஒரு இமெயிலையோ இல்லை சோஷியல் நெட்வொர்க்ஸை காப்பாற்றுறதுக்கு என்னம்மா பண்ணுவோம்,
டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லக்கூடிய ஓடிபி வந்தால் தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கான்செப்ட்டுங்க. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல்வேரோ ஒரு ஸ்பைவேரோ எதுவும் கம்ப்யூட்டருக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆன்டிவைரஸ் வந்து இதை காப்பாற்றும் அப்படின்ட்டு சஜஷன் கொடுக்குறதுங்க. அப்படியே வைரஸ் வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுங்க. ஸ்பைவேர் ரிமூவல் டூல் மூலமாக ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டோட வேலை. மூணாவது ஒன்று, நம்மளுடைய நெட்வொர்க்கை வந்து காப்பாற்றியே ஆகணுங்க. ஸோ வெளியிலேருந்து டேட்டா உள்ளே வரக்கூடாதுங்க, உள்ளே இருக்க டேட்டா தேவையில்லாது அங்கே போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா ஃபயர் வால்ஸை கான்ஃபிகர் பண்ணலாங்க. ஸோ ஃபயர் வால் கான்ஃபிகரேஷன்ஸுங்க, அதை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது, இது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணக்கூடிய ரியல் டைம் ஒர்க்ஸுங்க. சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அண்ணா சைபர் செக்யூரிட்டின்னு இருக்குது, இங்கே இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி என்ன அண்ணா வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டலாக டேட்டாவை காப்பாற்றுது. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்றது ஒரு இன்ஃபர்மேஷனை காப்பாற்றுது. ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஃபைல், அதாவது டிஜிட்டல் ஃபிசிக்கல் ரெண்டும் சேர்ந்ததாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஃபைல் திருடு போயிடுச்சு, அது வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வருங்க. ஓகேவா? டிஜிட்டலாக கம்ப்யூட்டர் திருடு போச்சுன்னா அது டிஜிட்டல் செக்யூரிட்டியில் வருங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா வந்து அதுக்கான டூல்ஸ் என்னங்க, ஆன்டி வைரஸு, ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணுறதுங்க, ஸோ இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் ஏதாவது உருவாக்குறது, இது எல்லாமே பண்ணுறதுங்க. இங்கே ஃபிசிக்கலாக டேட்டாவை காப்பாற்றுறதுக்கு ரூமை லாக் பண்ணி வையே, சரிங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எப்படி காப்பாற்றலாம், சரி கேமரா வைக்கலாங்க, ஓகேவா, லாக் பண்ணி வைக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி சேஃப்டியாக வைக்கிறதுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து ஜிமெயிலை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறது, இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறது, இது எல்லாமே சைபர் செக்யூரிட்டி வரும். ஃபிசிக்கலாக வந்து உன் ஆஃபீஸுக்கு ஃபைலு டேட்டா இது எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அட்டாக்ஸில் வந்து அதுவும் இந்த சைபர் அட்டாக்ஸில் 4 முக்கியமான அட்டாக்ஸ் சொல்லப்படுதுங்க. என்னங்க அந்த 4 அட்டாக்னா, மால்வேருங்க, ஃபிஷிங்னு சொல்லுவாங்க, சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, ரான்சம்வேர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மால்வேர்னா என்னங்க, வைரஸு, ட்ரோஜன், இந்த மாதிரி மால்வேர், அதாவது மால் ஃபங்க்ஷனிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல், ஒரு விஷயங்கள் அப்படின்னு அர்த்தங்க. வைரஸு, ட்ரோஜனு, வார்ம்ஸுங்க, இது எல்லாமே நம்மளோட யூஎஸ்பி இருக்கு இல்லையா, நம்ம பென்ட்ரைவை சொருகணும்னா வந்து அதில் வைரஸ் வந்துடுது இல்லைங்களா, இது எல்லாமே மேல்வேரில் வருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட் மாதிரி இன்னொரு வெப்சைட்டை தயாரித்து ஏமாத்துறதுங்க. SBI.com இருக்கு, SBII.com அப்படின்ற மாதிரி வந்து ஃபேக்காக ஒரு வெப்சைட்டை தயாரித்து அதே மாதிரி ஒரு பேஜை தயாரித்து அது மூலமாக வந்து ஹேக்கிங் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஃபிஷிங் பேஜுன்னு சொல்லுவாங்க. வேற ஒருத்தரோட மெயில் ஐடி மாதிரியே இவன் அனுப்புறதுங்க, அவன் மெயில் ஐடியிலேருந்து, அது ஃபிஷிங் இமெயில்னு சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து ஹேக்கிங் பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது ரேன்சம் வேருங்க, இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாத ஒரு ஃபைலையோ இல்லை லிங்க்கையோ கிளிக் பண்ணால் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லா ஃபைலுமே என்கிரிப்ட் ஆகிடுங்க. ஓகேவா? உடனே ஒரு மெசேஜ் வரும், நீ என்னன்னா வந்து உன்னுடைய பழைய டேட்டா வேணா நீ இந்த பணத்தை கொடுத்தா உனக்கு டேட்டா கொடுப்போம். நிறைய பேர் இதில் ஏமாந்துருக்காங்க, உஷாராக இருக்கணுங்க. நாலாவது சோஷியல் இன்ஜினியரிங், நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், கார்டு மேலே இருக்கிற 14 நம்பரை சொல்லு அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி வந்து உனக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கிட்ட இந்த பணத்தை எடுக்கிற வேலைகளை பண்ணுறது தான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குட்டி பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லட்டுமா? இந்த மாதிரி தான் வந்து வேலிடேஷன்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல வந்து அந்த இமெயிலை வாங்கிப்பாங்க. ஸோ சென்டரோட மெயில் ஐடியை வாங்கி அது அஃபிஷியல் பேங்க் வெப்சைட்டில் இருக்கிற மெயிலானு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா சூப்பர், அப்படி இல்லைனா வந்து அது ஒரு ஃபிஷிங் அட்டம்ப்ட்னு வார்ன் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பைத்தானில் கோடிங்கும் எழுதலாம். பட் ஆனால் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கோடிங் தேவையில்லை, எல்லாமே டூல்ஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. நான் உங்களோட முன்னாடியே சொன்னது தாங்க, சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப்பில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் தான் லேர்ன் பண்ணிக்கணும். அது என்னங்க முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன, ஐபினா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, டிசிபி ஐபினா என்ன, அதாவது ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த 3 கான்செப்டை முக்கியமாக பார்த்துடலாங்க. அதாவது என்னுடைய பேர் வெங்கட்டுங்க, இந்த ரூமில் என்னோடய பேர் வெங்கட்டுங்க. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கணும், அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த நம்பர் பேர் தான் ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 32 பிட் இல்லை 64 பிட்டில் இருக்கிற ஒரு நம்பராக இருக்குங்க. இது மூலமாக ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இந்த டேட்டாக்கள் எல்லாமே எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், கண்டிஷன். அந்த கண்டிஷனோட பேர் தான் வந்து ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோகால் மூலமாக தான் ஒரு டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குங்க. இந்த ப்ரோட்டோகால் வெவ்வேறு வகைகள் இருக்குங்க. அதில் ஒரு சூப்பரான வகைகள் தான் வந்து டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒயர் மூலமாக வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோலாக போகணும், ப்ரோட்டோகாலில் ஐபி அட்ரஸ் மூலமாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னது தான் இந்த டிசிபி ஐபிங்க. இந்த ப்ரோட்டோகால் மூலமாக வந்து டேட்டாக்கள் வந்து இன்டர்நெட் உலகத்தில் பரிமாற்றம் நடந்துட்டுருங்க. ஸோ கனெக்ஷன் ஓரியன்டாக வந்து அது டிசிபி ஐபின்னு சொல்லுவாங்க. அதே யூடிபினா வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் வந்து நம்ம ஒய்ஃபை மூலமாக வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா லேப்டாப்பை, அதுதான் யூடிபி. ஸோ வெவ்வேறு வகையான ப்ரோட்டோகால் வெவ்வேறு வேலைகளை செய்யுங்க. ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது எஃப்டிபிங்க, மெயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எஸ்எம்டிபிங்க, நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணால் எஸ்என்எம்பி அப்படின்ட்டு வெவ்வேறு வகையான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய டிஎன்எஸ் சர்வர்ஸுங்க, டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற சர்வருங்க. என்ன தான் வந்து நம்ம வந்து kashivinfo.comனு அடித்தாலும் இன்டர்நெட் உலகத்தில் வந்து அந்த kashivinfo.comனா என்னன்னு தெரியாதுங்க. அப்போ kashivinfo.comக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸை வச்சு அந்த சர்வரை கண்டுபிடிச்சி அந்த வெப்சைட் எடுத்து தரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து டிஎன்எஸ். இந்த வெப்சைட்டுக்கு இதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒருத்தனோட பேர் தான் டொமைன் நேம் சிஸ்டம்ன்ற ஒரு பவர்ஃபுல்லான டொமைன் நேம் சர்வருங்க. சரிங்க, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளோட பார்ட் 2ல் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சைபர் செக்யூரிட்டி மாதிரி ஒரு டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, இதோட மெயில் ஐடிங்க, இது என்னுடைய ஃபோன் நம்பருங்க அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ண நான் தயாராக நம்பிக்கையோட போராடலாங்க. நாம ஜெயிப்போங்க. மற்றபடி வந்து நீங்கள் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை நாங்கள் படிக்க வச்சு ப்ராஜெக்ட் பண்ண வச்சு இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணி ரெஸ்யூம் தயாரிக்க வச்சு வேலை கிடைக்க வரைக்கும் உங்கள் கூட நிற்போங்க. சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் அட்டன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட போராடலாங்க. வெற்றி நமதாகட்டும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் லைக்ஸை கொடுங்க. நன்றி. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.